எனக்குன்னு வாழ்க்கையில் இனி யாருமே இல்லை. ஒன்று கூட இழந்துட்டேன். உன் ஞாபகமாகவே இருக்க. அதான் இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறேன். அவ பேரு சுஜி. அவளை நான் 2 வருஷமா உயிருக்கு உயிராக காதலிச்சேன். நாங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். அவள் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வரலன்னா கூட அன்னைக்கு ஃபுல்லாக நான் எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்குள்ள ஒரு வேகம், விஜய் உன் காதலை சொல்லு சொல்லுன்னு தூண்டிக்கிட்டே இருந்தது. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு அவ பிறந்த நாள். அந்த இடத்துல அவனை தவிர வேற யாராவது இருந்திருந்தா கொன்னு இருப்பேன். ஆனா அவனை என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மது. மனசு உடைஞ்சிடுச்சு. முதல்ல என் காதலை பற்றி மதுகிட்ட தான் சொன்னேன். அன்னைக்கு February 14th, வேலண்டைன்ஸ் டே. என்ன சுஜி ஏதோ பேசணும்னு சொன்ன? இன்னைக்கு February 14th, காதலர் தினம். தெரியும். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. நான் உன் ஃப்ரெண்டு விஜயை லவ் பண்ணுறேன். இதை அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கும் நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எனக்காக அவன்கிட்ட பேசுறியா? என்ன சுஜி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவன் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் தான் சேர்த்து வைப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். மது எனக்கு ப்ராமிஸ் பண்ணான். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் விஜய் மனசில் நான் இருக்கேனா? டேய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பேசணும் வாடா. நான் வரல, நீ கிளம்பு. ஒரு வாரமாக உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி டல்லாக இருக்கு. என்னாச்சு உனக்கு? எத்தனை வருஷம் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோண்டா. சுஜய் நீ லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் லவ் பண்ணிருக்க மாட்டேன்ல. ஏன்டா மது இப்படி பண்ண? அந்த விஷயத்தை பத்தி பேசுதான். நினைச்சது எதுவும் நடக்காது சுஜி. இதான் வாழ்க்கை. மனசை கல்லாக்கிக்கோ. ஐம் சாரி. சாரி சுஜி, உனக்கு கொடுத்த ப்ராமிஸை என்னால் காப்பாற்ற முடியல. நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிடு.